வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் சேட்டை ஆன்லைன். இந்த வாரத்திலிருந்து வாரம் ஒரு தலைவரோட மிகவும் முக்கியமான உலகத்தில் மிகவும் முக்கியமாக வாழ்ந்து மறைஞ்ச ஒரு தலைவரோட ஒரு ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக இந்த தமிழ் சேட்டை ஆன்லைனில் வரும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ முதலாவதாக அக்கியோ மொரிட்டா அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அக்கியோ மொரிட்டா யாருன்னா, மின்னியல் துறையில் பல பொருட்களை உற்பத்தி செய்து உலகில் முன்னணி தொழில் நிறுவனமாக விளங்கும் சோடி நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் ஒருவர். ஜப்பானிய தொழில் முனைவர். மேட் இன் ஜப்பான் என்ற புகழ் பெற்ற தலைவர்களை நூலை எழுதினார். இவர் 1921ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி ஜப்பானின் மொஹாலியா நகரில் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக பிறந்தார். மொரிட்டா 400 ஆண்டுகளுக்கு மேலாக சாக்கே எனப்படும் ஜப்பானிய மதுபானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தது அவரது குடும்பம். மொரிட்டோவும் அதே தொழிலை செய்ய வேண்டும் என்று அவரது தந்தை விரும்பினார். அதனால் பள்ளியில் படித்தபோதே மொரிட்டாவை நிறுவன கூடங்களில் கலந்து கொள்ள செய்தார். பள்ளியில் கணிதமும் இயற்பியலும் அவருக்கு மிகவும் பிடித்த பாடங்களாக இருந்தன. சிறுவயது முதலே மின்னியல் பொருட்களை கலற்றி மீண்டும் பொருத்தி பார்ப்பதில் ஆர்வமுடன் இருந்தார். பள்ளி படிப்பை முடித்ததும் ஒசாகோ இண்டிரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இயற்பியல் பட்டம் பெற்றார். பட்டப்படிப்பு முடிந்ததும் ஜப்பானிய கடற்படையில் அதிகாரியாக பணிபுரிந்தார். அதே சமயத்தில் மாசரு இபுகா என்ற பொருளியல் வல்லுநருடன் நட்பு ஏற்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிந்ததும் 14 தலைமுறையாக செயல்பட்டு வந்த தன் குடும்பம் தொழிலையினும் வளர்ச்சிக்கு இடமில்லாத மதுபான தொழிலை செய்ய அவருக்கு விருப்பமில்லை. மாறாக உலகத்தையே தன் பக்கம் ஜப்பான் பக்கம் திருப்ப வைக்க வேண்டும் என்ற நெருப்பு அவருக்குள் கலந்து கொண்டிருந்தது. 1946ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி தனது கடற்படை நண்பர் இபுகாவுடன் சேர்ந்து வெறும் 190,000 யென், அதாவது சுமார் $375 மூலதனமுள்ள குண்டு துளைக்காத ஒரு பழைய பாழடைந்த பகுதி வாரிக்கடையில் 20 ஊழியர்களை கொண்டு டோக்கியோ டெலிகம்யூனிகேஷன் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அப்பொழுது அவருக்கு வயது 25 தான். முதல் நாளிலிருந்தே தொழில்நுட்ப ஆய்விலும் புதிய பொருள் உருவாக்குவதிலும் இபுகா கவனம் செலுத்த, விற்பனை, உலகமயமாகுதல், நிதி, மனித வளம் ஆகியவற்றை கவனம் செலுத்தினார் மொரிட்டா. அந்த நிறுவனம் உருவாக்கிய முதல் ஒலிப்பதிவு கருவியை உருவாக்கியது. மிக பெரியதாக இருந்தது. மேலும் போருக்கு பிந்திய காலம் என்பதால் அதிக பணம் கொடுத்து வாங்கும் நிலையிலும் ஜப்பானியர்கள் இல்லை. எனவே மொரிட்டா அமெரிக்காவின் பெல் லேப்ஸ் நிறுவனத்திடமிருந்து வானொலிக்கான, அதாவது டிரான்ஸ்மிட்டருக்கான உரிமம் பெற்று சட்டைப்பையில் வைக்கக்கூடிய அளவிலான சிறிய அளவில் வானொலியை உருவாக்கினார். அமெரிக்காவிடமிருந்து பெற்ற தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய பொருளை உருவாக்கி அமெரிக்கர்களுக்கே விற்பனை செய்யும் அந்த திட்டம் கைமேல் பலன் தந்தது. சட்டைப்பை வானொலி அமோகமாக வரவேற்பை பெற்றது. அதற்கு காரணம் தரக்கட்டுப்பாட்டுக்கு மொரிட்டோ கொடுத்த முக்கியத்துவமும் தரக்கட்டுப்பாடு கண்டே ஒரு தனித்துறையை உருவாக்கியிருந்தார். தங்கள் பொருட்களுக்கு ஜப்பான் மட்டுமல்ல உலகமே சந்தையாக வேண்டும் என்று விரும்பினார். அதனால் ஊழியர்களுடன் சேர்ந்து அவர்கள் எளிதில் செல்லக்கூடிய ஒரு புதிய சொல்லை தேடி அகராதியை புரட்டினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த சொல்தான் சோனஸ். லத்தீன் மொழியில் சோனஸ் என்றால் ஒலி என்று பொருள். அந்த சொல்லையும் அப்போது அமெரிக்காவில் புகழ் பெற்றிருந்த சானி பாய்ஸ் என்ற இசைக்குழுவின் பெயரையும் இணைத்து 1958இல் நிறுவனத்தின் பெயர் சோனி கார்ப்பரேஷன் என்று மாற்றினார். 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் நிறுவன கிளையை தொடங்கி குடும்பத்துடன் அங்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்காத வகையில் மாறுபட்ட மின்னியல் பொருட்களை செய்வதில் மொரிட்டோ ஈடுபட்டார். அவரது புத்தக சிந்தனையை புதிய கலாச்சாரங்களையும் புதிய வாழ்க்கை முறைகளையும் உருவாக்கின. அவ்வாறு உருவானதே வாக்மேன் ஆகும். தன் பிள்ளைகளோடு சுற்றுலா செல்லும்போது அவர்கள் ஒலிப்பொழிவு கருவிகளை கொண்டு வருவதிலும் அதிலிருந்து வசதியின்மையும் அவர் சிந்தனையை தூண்டியது. போகும் இடத்திற்கெல்லாம் எடுத்து செல்லும்படியாக அளவை சுருக்கினால் என்ன என்று சிந்தித்தார். 1976ஆம் ஆண்டு வாக்மேன் சந்தைக்கு வந்தது. உலகம் முழுவதும் இளையவர்கள் அதை கொள்ளை கொண்ட செய்தது. பிறகு மொரிட்டாவின் தொழில் அசுர வேகத்தில் வளரத் தொடங்கியது. தொலைக்காட்சி, ஒளிப்பதிவு கருவி என பல மின்னியல் பொருட்களை உருவாக்கி உலகுக்கு அறிமுகம் செய்தது சோனி நிறுவனம். மொரிட்டாவின் தலைமையில்
1970ஆம் ஆண்டு நியூயார்க் பங்குச் சந்தையில் இடம்பெற்ற முதல் ஜப்பானிய நிறுவனம் என்ற புகழை பெற்றது சோனி நிறுவனம். அதன் பிறகு சோனி நிறுவனம் பல தொழில்களில் கால் பதித்தது. 2000ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவின் கொக்கோ கோலாவை விட சோனியை தங்களுக்கு பிடித்த சின்னமாக தேர்ந்தெடுத்தார்கள் அமெரிக்கர்கள். அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சோனி என்ற பெயர் புகழ் பெற்றது. நேரத்தை பொன்போல் கருதி கடுமையாக உழைத்த மொரிட்டோ எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார். அவருக்கு 60 வயதான போது நீச்சல், ஸ்கூபா, முக்குளிப்பு, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் கற்றுக்கொண்டார். ஓவியத்தையும் இசையும் அதிகம் நேசித்தார். மொரிட்டோவுக்கு 72 வயதான போது ஒரு நாள் காலை டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்த போது வாதம் ஏற்பட்டது. உடல் நலம் பாதித்த அவர் எல்லா பொறுப்புகளிலிருந்து விலகினார். மொரிட்டோவின் நிறுவனம் முதலில் தயாரித்து வெளியிட்ட ஒலிப்பதிவு கருவி தரம் குறைவாக உள்ளது என்று குறை கூறி கடிதம் எழுதிய நகரியோ ஓஹோ என்பவரிடம் சோனி நிறுவனத்தையும் தலைமை பொறுப்பையும் ஒப்படைத்தார். குறை கண்டவரிடமே நிறை கண்டு அவரை உடனடியாக தன் நிறுவனத்தில் சேர்த்து கொண்டு பாதுகாத்து வளர்த்து பின்னர் அவரிடமே தன் தலைமை நிறுவன பொறுப்பை ஒப்படைத்தார் தொலைநோக்கு கொண்ட மொரிட்டோ. தரம்தான் நிரந்தரம் என்ற உலகுக்கு உணர்த்திய அக்கியோ மொரிட்டோ 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி தனது 72வது வயதில் டோக்கியோவில் காலமானார். அவர் இறந்தபோது பாக்ஸ் இதழ் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவருக்கு 386வது இடம் கிடைத்தது. அப்போது அவரின் சொத்து மதிப்பு $1300 மில்லியன். டைம்ஸ் இதழில் வெளியிட்ட 20ஆம் நூற்றாண்டிற்கான தலைச்சிறந்த தொழில் முன்னோர்களின் பட்டியலில் அமெரிக்கர் அல்லாத ஒரே ஒருவர் அக்கியோ மொரிட்டோ தான். உலகமே தொழில்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இங்கிலாந்தின் மிக உரிய ஆல்பர்ட் விருது, பிரான்சின் மிக உரிய லெஜண்ட் ஆஃப் ஹானர் விருது, ஐரோப்பிய மன்னரின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் விருது, இன்னும் பல எண்ணிலடங்கா விருதுகள் அவருக்கு பெற்றுள்ளது. இவரது தன் வரலாறு நூல்மெட்டின் மேட் இன் ஜப்பான் என்பதாகும். 1966ஆம் ஆண்டு நெவர் மைண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் என்ற இன்னொரு புகழ்பெற்ற நூலையும் எழுதினார். அதில் வாழ்க்கையிலும் தொழிலும் வெற்றி பெற பள்ளியில் வாங்கும் மதிப்பெண்கள் முக்கியமல்ல என்று வாதிடுகிறார். அதாவது ஆர்வம்தான் படைப்புத்திறன் திறவுகோல் என்பதை மொரிட்டோ நமக்கு விட்டு சென்றிருக்கும் உண்மையான பொன்மொழி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அக்கியோ மொரிட்டோ சோனி நிறுவனத்தின் உருவாக்கிய தலைவரை பற்றி இப்பொழுது பார்த்தோம். மேலும் அடுத்த வாரம் வேறொரு தலைவரின் ஹிஸ்ட்ரியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். எங்கள் நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.